சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தையும் காவலர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த புகைப்படத்தை கொண்டு பொதுமக்கள் குற்றவாளியை குறித்த தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை கைப்பற்றப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை செகந்திராபாத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி குற்றவாளியின் உருவத்தை தெளிவாக தெரிய வைக்கும் வகையிலான ஆய்வையும் காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே செல்போன் உரையாடல்களின் அடிப்படையில் போரூர், பூந்தமல்லி பகுதிகளைச் சேர்ந்த இருவரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அவர்கள் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக சுவாதியின் நண்பர்களிடம் காவல்துறை ஆணையர் நேரடியாக விசாரித்தார். விசாரணை விடிய விடிய நடைபெற்றது. மேலும் ஃபேஸ்புக்கில் இருந்து முக்கிய உரையாடல்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்டார்.